Hello viewers, welcome to Vidyalakshmi YouTube channel. Myself T. Ganesh, handling 11th and 12th standard economics. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ செஷன்ல பார்க்க போற டாபிக் 12th standard லோடைய chapter number 9 fiscal economics அதுல 9.9 tax revenue page number 183. Okay, tax revenue முதல்ல tax என்ன then characteristics of tax அத பத்தி தெரிஞ்சிட்டு நம்ம வீடியோக்குள்ள போலாம். கவனிங்க. First sources of the public revenue. அரசாங்கத்துக்கு வருவாய் வந்து நமக்கு ரெண்டு டைப்ல வரும். one is about the direct tax and another one அதாவது tax revenue, another one apart from the tax அதான் non tax revenue. இதுல நம்ம இங்க பார்க்க போறது tax revenue பத்தி பார்க்க போறோம். இதுக்கு two members they gave a best definition. அதுக்கு முன்னாடி tax ஓட definition நம்ம இதுல பார்த்தலாம். இது வந்து ரெண்டு பாயிண்டா பிரிச்சு எழுதுங்க. Point number 1, it is a compulsory payment by the citizen to the government. இத ரெண்டு பாயிண்டா பிரிச்சுக்கோங்க. So easy-ஆ நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பாயிண்டா எழுதுங்க. எப்பவுமே கண்டென்ட் பேராகிராஃபா எழுதாதீங்க. பாயிண்டா எழுதுங்க. Point number 1, tax is a compulsory payment by the citizen to the government to meet the public expenditure. Public expenditure na laying road, maintenance, supplying drinking water, அதனோட maintenance, இப்படி எல்லாமே சேர்ந்து வந்ததுதான் இந்த public expenditure. இது வந்து as per in accordance with law. அதனால என்ன பண்ணணும்னா it is legally imposed. நல்லா கவனிங்க நீங்க. It is legally imposed by the government on the taxpayer. நம்ம தான் tax pay பண்ண போறோம். And in no case taxpayer can refuse to pay taxes to the government. இது வந்து வரி நம்ம நிச்சயம் கட்டிதான் ஆக வேண்டும். அதாவது நம்மளோட டாக்ஸை வந்து பே பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா கவர்மெண்டோட பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபேஸ் பண்ணனா நம்ம தான் இந்த டாக்ஸை நம்ம பே பண்ணணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரெவன்யூ. இதுக்கு டூ மெம்பர்ஸ் கேவ் அ பெஸ்ட் டெஃபினிஷன். ஒன் இஸ் அபவுட் the first person is Anatole Murad and another person Dalton. இதையும் நீங்க பாயிண்டா பிரிச்சு எழுதுங்க. ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் Anatole Murad நமக்கு வந்து பப்ளிக்லயும் क्वेश्चन கேட்கலாம். ரைட் த டெஃபினிஷன் அபவுட் Anatole கொடுக்கலாம். இல்ல டால்டனை பத்தியும் கேட்கலாம். அடிஷனலா அப்போ நம்மளா கூட எழுதலாம். நோ இஷ்யூஸ். A tax is a compulsory payment made by a person. ஒரு பர்சன் மட்டும்தானா? இல்ல இண்டஸ்ட்ரியும் வரும். or a firm industry to a government without reference. அதுல முக்கியமா நான் இத கட்டினா எனக்கு இந்த ஆதாயம், அதாவது அந்த பெனிஃபிட் இல்லாம to any benefit the payer may derive from the government. ஆதாயம் எதிர்பார்க்காம பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் கிளியர். ஸோ இது வந்து ரெண்டு பாயிண்டா பிரிச்சு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டாக்ஸ் இஸ் a compulsory payment made by a person or a firm. நெக்ஸ்ட் பாயிண்ட், to a government without reference to any benefit the payer may derive from the government. அதுக்கு உங்களுடைய நேமை பிரசன்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டால்டனுடைய பாயிண்ட் இன்னும் சிம்பிளா அதே மாதிரி பாயிண்ட் பிரிச்சு எழுதலாம். A tax is a compulsory contribution imposed by public authority. இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், irrespective of the exact amount of service rendered to the taxpayer. இது ஒரு பாயிண்டா பிரச்சனை. நெக்ஸ்ட், in return and not imposed as a penalty for any legal offense. Clear? இப்படி மூணு பாயிண்டா பிரிச்சு எழுது. பாயிண்ட் நம்பர் 1, compulsory contribution. Next point, irrespective of service rendered. Next point, in return and not imposed. நல்லா கவனிக்கணும். in return and not imposed as a penalty for any legal offense. Clear? இது வந்து நம்ம பெனால்டி கட்டுறதா நீங்க அசியூம் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து டால்டனுடைய டெஃபினிஷனை பிரசன்ட் பண்றோம். நெக்ஸ்ட், இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இது எப்படி இருக்கும், அதனுடைய கேரக்டர் பத்தி எழுதுறோம். there are 4 points. பாயிண்ட் நம்பர் 1 நமக்கு வந்து 3 மார்க்ல கேட்டா கேட்கலாம். இன் கேஸ் 2 மார்க்ல கேட்டா நீங்க சேம் 4 பாயிண்ட்ஸ் எழுதினாலும் நமக்கு சேஃப்டி தான். ஆர் அட்லீஸ்ட் யூ ஷுட் ரைட் 3 points. பாயிண்ட் நம்பர் 1, சேம், a tax is a compulsory payment made to the government. People on whom a tax is imposed must pay the tax. Refusal to pay the tax is a punishable offense. Next point, there is no quid pro quo. இதுல ஏதாவது நம்ம அவாய்ட் பண்ண எஸ்கேப் போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. கம்பல்சரி என்ன பண்ணோம், we have to pay the tax and public authorities.
This means அதனுடைய actual meaning என்ன? The taxpayer cannot claim any specific benefit. Clear? நான் இத கட்டினா எனக்கு இது ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படினா இந்த benefit without any benefit அதாவது ஆதாயம் இல்லாமல். Point number 3, every tax involves நம்ம பே பண்ற each and every 1 rupee sacrifice on the part of the taxpayer. நம்ம நாட்டுக்காக நம்ம sacrifice பண்றோம். So இத நீங்க first point கூட எழுதலாம். So எப்படி உங்களுக்கு ஈஸியா இருக்கும், கன்வீனியன்ட்டா இருக்கும். the first point இத வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க, but 2 3 4 எப்படி வேணாலும் மாத்தி பிரசன்ட் பண்ணிக்கலாம். then the fourth point, a tax is not levied as a fine. இது எந்த காரணத்துக்கு கொண்டும் ஒரு தண்ட கட்டணம் கிடையாது, or penalty for breaking the law. clear? okay, இதுக்கு எக்ஸாம்பிள் எழுதலாம். some tax revenue என்னன்னா direct and indirect. income tax and corporate tax இது ரெண்டுமே direct. sales tax, surcharge and cess are indirect. இது direct, இவங்க indirect. clear? இதே நமக்கு ஒரு 2 மார்க் கூட இருக்கு. give some examples of direct tax and give some examples for indirect tax. so அதுக்கு நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். okay, next non tax revenue. first இப்போ tax revenue பார்த்தோம். next one non tax revenue. non tax revenue பாத்தீங்கன்னா branches totally 6. இதுல 1 by 1 பார்க்கலாம். the revenue obtained by the government from sources other than tax is called non tax. நேரடி வரி இல்லாமல் வரி வருவாய், நேரடி வரி இன்டைரக்டா வருது அப்படினா அது எல்லாமே நான் டாக்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்ப ப்ரீவியஸா பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் போட்டுக்கலாம். இங்க பாத்துக்கோங்க இல்லையா, சர்சார்ஜ், செஸ், சேல்ஸ் டாக்ஸ் இது எல்லாமே எந்த டைப் இன்டைரக்ட்ல வருது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபீஸ், நம்ம பே பண்ற ஃபீஸ். important source of revenue for the government. A fee is a charge public authority for rendering a service to the citizens. அதாவது இப்ப செக் இஷ்யூ பண்றது இல்ல கவர்மெண்ட் நமக்காக வந்து ஏதோ ஒரு சர்வீஸ் சேவை பண்றாங்க, அதுக்காக வசூல் பண்ற வரி, அதுதான் வந்து ஃபீஸா நம்ம இங்க. unlike tax, there is no compulsion involved in case of fees. இது கம்பல்சரி நம்ம பண்ணி தான் அப்படின்னா அப்படி எந்த விதமான ஒரு கட்டாயம் கிடையாது. அதனால தான் இதை ஃபீஸ் காமனா தேவைப்பட்டா யூஸ் பண்ணி போறோம், இல்லனா இல்ல. அதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, நம்பர் 2 ஃபைன். அதே மாதிரி இன் கேஸ் ஆஃப் எனி வயலேஷன் இருக்கு அப்படின்னா, ஹெல்மெட் போடாம பைக் டிரைவ் பண்றோம், சீட் பெல்ட் போடாம கார் டிரைவ் பண்ணோம், அந்த டைம் நம்ம பே பண்ற ஃபைன், இதுவும் நமக்கு நான் டாக்ஸ் ரெவன்யூவா போயிடும். எக்ஸாம்பிள் டிராஃபிக் ரூல்ஸ் ஒபே பண்ணாம அப்படின்னு போவேன். தென் நம்பர் 3 ஏர்னிங் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ். இது நீங்க பாயிண்டா ஆக்சுவலா இந்த லைன் போட்டு ஜஸ்ட் 1.5 லைன் இல்லைன்னா 2 லைன், நாட் மோர் தென் 2 லைன் இதை பிரசன்ட் பண்ணா போறோம். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், ஃபீஸ் பார்த்தோமா. நம்பர் 2 ஃபைன். நம்பர் 3 ஏர்னிங் from public enterprises. Some of the public sector enterprises do make a good amount of profit. அரசு சார்ந்த நிறைய பொதுத்துறைகள் இருக்கு, அதுல நிறைய லாபம் வருது இல்லையா, அந்த லாபம் எல்லாமே the profit or dividend which the government gets can be utilized for public expenditure. அந்த வர profit கவர்மெண்ட் என்ன பண்ணும், they are utilizing the amount for infrastructure development. உள்கட்டமைப்பு வசதிக்கு தான் அதிகமா அதை பயன்படுத்திப்பாங்க. then number 4 special assessment of betterment levy. புதுசா வரி விதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. certain government, இப்போ எக்ஸாம்பிளுக்கு a kind of special charge levied on certain members of community who are beneficiaries. ஆதாயம் கிடைக்குது இல்லையா அந்த பர்டிகுலர். For example, due to a public park or due to the construction of road, people in that locality may experience an appreciation in the value of their property or land. அந்த இடத்துல ரோடே இல்ல, திடீர்னு வந்து ஒரு சாலை வசதி வருது, ஒரு காம்ப்ளெக்ஸ் வருது, அப்ப அந்த லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ், ஆட்டோமேட்டிக்கலி அடிஷனல் டாக்ஸை பிரசன்ட் பண்ணும். அதுதான் ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஆஃப் பெட்டர் லெவி. அப்படி பண்ணும்போது அந்த இடத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அப்ப நம்ம பே பண்ற டாக்ஸ். தென் தி நெக்ஸ்ட் 5th ஒன் இஸ் கிஃப்ட், கிராண்ட் அண்ட் எய்டு. ஃபாரின்ல இருந்து கிஃப்ட் வரலாம், இல்ல இங்கேயே நம்ம காஸ்ட்லியா கொடுக்கலாம், அதெல்லாமே வரும்.
one government to another is an important source of revenue. The government at the center provide grant to state and the state government provide grant to the local government to carry out their functions. Special aid fund நிறைய கொடுக்கிறது அடிஷனலா. அப்ப அதுல வர ஒரு சோர்ஸ். அந்த சோர்ஸ் தான் நம்ம இங்க பிரசன்ட் பண்றோம். gift, grant and aid. Then the sixth one is escheats. இது வந்து claim பத்தி சொல்றது. The claim of the state to the property of person who die without legal heir. வாரிசு இல்லாம ஒருத்தருடைய மரணம் அதுக்காக அந்த சொத்து வந்து அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்துரும். அதுதான் வந்து எஸ்டேட்ஸ். இந்த 6 நீங்க ஜஸ்ட் டைட்டில் 2 மார்க்ல கேட்கும்போது நான் டாக்ஸ் ரெவென்யூ டைட்டில் மாத்திரம் எழுதினா கூட போறோம். நெக்ஸ்ட் சப்போஸ் இஃப் இட் இஸ் ஆஸ்க்ட் இன் 5 மார்க் இதே மாதிரி சப் டாபிக் போட்டு பாயிண்டா பிரசன்ட் பண்ணுங்க. தென் கெனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். கெனான்ஸ்னாவே ரூல்ஸ். ஓகே, கெனான்ஸ் தே ஆர் ஆஃப் டோட்டலி 4 டைப். ஃபர்ஸ்ட் இது யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுன்னு பார்த்தலாம். தென் வில் see the 4 branches. இது இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் ஆடம் ஸ்மித். அக்கார்டிங் டு ஆடம் ஸ்மித் there are 4 canons. Canons are maxim. என்னன்னு சொல்லலாம், maximums of taxation. அதுதான் canons ன்னு சொல்றது. They are as follows. Canon of ability, நீ ஜஸ்ட் இந்த வேர்டை மட்டும் பிரசன்ட் பண்ணி காமன். canon is a common word. இதுல கீவேர்டை மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டா போறோம். ability, certainty, convenience and economy. ability, certainty, convenience and economy. இது வந்து ஒரு 5 மார்க் क्वेश्चन. சோ இதுல நம்ம ஒரு 2 மார்க் கேக்குறதா இந்த லிஸ்ட் அவுட் மட்டும் பிரசன்ட் பண்ணா போறோம். ஓகே, thank you for watching the video.